மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா, மீண்டும் ஒரு அல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? பிதாகுமாரன் பரிசுத்தாவியுடைய நாமத்தினாலே வந்திருக்க ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தனை பேரும் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கூட நம்ம வார்த்தை போவதற்கு முன்பாக என்னுடைய சாட்சி, நான் எப்படி எங்க இருந்து வந்தேன். என்னுடைய பெயர் பாத்தீங்கன்னா பீட்டர் பாலா. இங்க திருப்பூர்ல ஒரு பையிங் ஆபீஸ்ல மெர்ச்சன்டைசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனபோதும் கர்த்தர் அவர் எனக்கு நியமித்திருக்கக்கூடிய ஊழியம், எனக்கு என்ன கொடுக்கிறாரோ அந்த ஊழியத்தின் பாதையில என்னுடைய வாஞ்சையெல்லாம் முழு நேர ஊழியம், வேலையை விட்டுட்டு முழுமையா ஊழியத்துக்காக அர்ப்பணிச்சு முழுமையா ஊழியத்துக்கு வரணும் அப்படிங்கிறதான் வாஞ்சை. கர்த்தர் அழைக்கும் போது கண்டிப்பா அந்த இடத்துக்கு கண்டிப்பா அழைச்சிட்டு வருவார், நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதற்கு முன்பாக என்னை கொண்டு என்ன தேவன் இந்த உலகத்துல செய்ய வேண்டும், ஒரு மாற்றம் கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த வழியில கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த திட்டம் ஒருபோதும் மாறாது. அல்லேலூயா. அவர் அழைத்த அழைப்பு மாறாதது. அவர் என்ன நோக்கத்திற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை ஏற்ற வேளையில ஏற்ற நேரத்திலே நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அப்ப அந்த வழியில நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் புதுக்கோட்டை. என்னுடைய அம்மா அப்பா ஃபேமிலி எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா காளியை தெய்வமாக வணங்கி கொண்டிருந்த ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன் நான். கிட்டத்தட்ட 36 வருஷத்துக்கு மேலாக இது போன்ற அநேக இந்து சாமிகளை எல்லாம் வணங்கி கொண்டிருந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன் நான். ஸோ என்னுடைய வாழ்க்கை இப்போ அந்த அம்மா சொன்னது மாதிரி இவங்க அப்பா ரொம்ப பக்தி வைராக்கியமா இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதே போலதான் நானும் பயங்கர பக்தி வைராக்கியம் தான். எங்களுடைய குடும்பமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா எங்க ஊர்ல ஒரு அந்த அந்த ஏரியாவில் பத்தி நிறைய மாரியம்மன் கோயில்லாம் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், வைலோகன் முத்து மாரியம்மன் கோயில், கொன்னையூர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருஷம் அந்த திருவிழா எல்லாம் வரும், நிறைய பாடல்கள் கூட இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வரிசையில வைலோகம் அப்படிங்கிறது எங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றளவுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாரியம்மன் கோயில். அந்த கோயில் திருவிழா 15 நாள் நடக்கும் மண்டகப்படி, மே மாசத்துல. அப்போ அதுல ஒரு நாள் மண்டகப்படி நானும் என்னுடைய பெரியப்பா பையன் 2 பேரும், அதாவது எங்க குடும்பமும் அவங்க குடும்பமும் சேர்ந்து அந்த ஒரு மண்டகப்படியை நடத்துவோம். ஸோ அதுல வரக்கூடிய எல்லா செலவுகளும் நான் காலேஜ் படிக்கிறதுல இருந்து கிட்டத்தட்ட 15 வருஷமா அந்த திருவிழா நான் நடத்திருக்கோம். காலேஜ் படிக்கும்போது அது ஆரம்பிச்சது. ஏன்னா காலேஜ் படிக்கிற காலங்கள்ல இந்த மாதிரி எங்களுடைய காலேஜ்ல ஒரு டீம் இருந்தது, நடனக்குழு. அது மூலியமா அநேக ஊர்களில் போய் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டான்ஸ் பண்ணிட்டு வருவோம். அப்படி நடத்திட்டு இருக்கும்போது மற்ற ஊர்ல நடத்தும் போது ஏன் நம்ம ஊர்ல நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 15 வருஷம் அதை நான் நடத்திருக்கோம். இப்பவுமே நான் வெளியில வந்துட்டேன், எங்களோட குடும்பமும் அவங்க குடும்பமும் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம், சாமிக்காக இறங்கி அந்த வேஷம்லாம் போட்டுட்டு தெருவில் ஆடி போறது. எனக்கு தெரிஞ்ச விவரம் 35 வயசு 36 வயசு கிட்டத்தட்ட 37 வயசு வரையுமே நான் அந்த மாதிரி தெருவில் இறங்கி ஆடி இருக்கேன். வேஷம் போட்டுட்டு ஆடி போறது, அந்த மாதிரி பால் குடம் எடுக்கிறது, மொட்டை அடிக்கிறது. ஸோ இது மாதிரியான பக்தி வைராக்கியம் நிறைந்த ஒரு மனுஷனாகத்தான் நான் இருந்தேன். அப்போ நான் திருப்பூர்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2003 இருந்து நான் திருப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு 2016, 17 அந்த வருஷ காலங்கள்ல நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு ஒரு திருப்தியான வேலை செய்ய முடியல. ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு இடத்துல வேற வேலை ஜாயின் பண்ற அப்படின்னா அந்த ஓனர் ஜாயின் பண்ணி ஒரு 2-3 மாசத்துல நல்ல என் பேரை ஒரு நல்ல மதிப்பு இருக்கும், நான் நல்லா வேலை செய்யறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே ஓனர்கிட்ட நான் திட்டு வாங்கிட்டு அவங்களே என்னை கம்பெனி விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு 6 மாசத்துக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடக்கும். அந்த ஏதோ ஒரு வேலையில நான் செஞ்ச வேலையில ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி அது பெரிய லாஸ் ஆகி என்னை விட்டு வெளியில போக சொல்ற அளவுக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் நான் எந்த ஒரு கம்பெனியில போய் வேலை பார்த்தாலும், ஒரு மெர்ச்சன்டைசரா ஜாயின் பண்ணி வேலை பார்க்குறேன்னா ஒரு 5 மாசம் 6 மாசத்துக்கு மேல எந்த கம்பெனிலையுமே வேலை செய்ய முடியாது. என்னை கம்பெனி விட்டு வெளில அனுப்பிச்சிருவாங்க. எதுலையுமே என்னால ஒரு ஸ்டாண்டர்டா நிக்க முடியாது. இது ஒரு பக்கம் பிரச்சனை. அதே போல ஃபேமிலியில குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டை,
வீட்டுக்கு போனா நிம்மதி இருக்காது, கம்பெனிக்கு போனா நிம்மதி இருக்காது. ஸோ இப்படிப்பட்ட சூழல்கள். அப்போ மனசுல வந்து ஒரு எந்த விதமான ஒரு ஆறுதல் இல்ல, சமாதானம் இல்ல. என்னுடைய பிரச்சனையை வந்து கேட்டு அதை சரி பண்றதுக்கு ஆள் இல்ல. அதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. நான் வந்து ஆஹ் மது போதைக்கு வந்து அதை தேடி போனேன். ஒரு சமாதானம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு இதுல சண்டை வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது அதை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழல்ல அதை மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் ஏன்னா முன்னாடி எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. பட் அப்படிப்பட்ட சூழ்நிலைய மாற்றுவதற்கு, அதை மறப்பதற்கு நான் மது போதை தேடி போனேன். போய் தண்ணி அடிக்கிறது வந்து எந்த விதமான நினைவுகள் இல்லாம அப்படியே ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு வந்து படுத்து தூங்குறது, அந்த மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன். காலங்கள் கடந்து போயிட்டே இருக்கு. ஒரு சூழல் வரும்போது என்னால இந்த வீட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனையும், குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை, கம்பெனி நடக்கிற பிரச்சனை எதையுமே என்னால தாங்க முடியல. ஸோ செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி எங்காவது போயிடலாம், தூர தேசம் எங்காவது போயிட்டு நம்ம வந்து தன்னுடைய உயிரை மாத்திக்கலாம் அப்படின்ட்டு நான் கிளம்பும் பொழுது, என் கம்பெனில என் கூட வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தவங்க எனக்கு இந்த மாதிரி என்னுடைய பிரச்சனைகள் நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு அந்த மாதிரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது, அவங்க சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பிரேயர் சென்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கான்ஃபரன்ஸ் எடுத்து சென்னையில் இருக்கிற ஒரு பிரேயர் சென்டருக்கு கால் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அங்க இருந்து எனக்கு ஜெபம் பண்ணி விட்டாங்க. ப்ரேயர் பண்ண எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தற்கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மாறி, சரி ஓகே எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம், எதிர்த்து நிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மனப்பக்குவத்தை, ஒரு மனசுல வந்து ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்களே, ஹல்லேலூயா. சோ அதுல இருந்து நான் விடுதலை ஆகி சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ரெகுலரா வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். அப்போ அந்த எனக்கு வழிநடத்தின அந்த அவங்க சொன்னாங்க, சரி வாங்க சர்ச்சுக்கு வாங்க, வந்து சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போங்க, உங்களுடைய இன்னும் உங்க வாழ்க்கையில சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் கூட்டிட்டு போய் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்போ ப்ரேயர் பண்ணும்போது எனக்குள்ள மாந்திரிக செய்வனை கட்டுகள் இருக்கிறதா வந்து பாஸ்டர் வந்து சொன்னாங்க, கண்டுபிடிச்சாங்க. ஈவன் என்னை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தினவங்களுமே அதை வந்து சொன்னாங்க. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, கட்டுகள் இருக்கு, மாந்திரிக கட்டுகள் இருக்கு, அதனாலதான் உங்களால இவ்வளவு பிரச்சனைகள் உங்க லைஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க. ஸோ வாங்க ப்ரேயர் பண்ணுவோம் சரியாகும்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்ணும் பொழுது அங்க மட்டும் இல்லாம அவங்களுக்கு தெரிஞ்ச இடம் கேரளாவில் ஒரு இடத்துல பாஸ்டர் இருக்காங்க, அங்கேயும் வந்து அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ அங்க போய் ஜெபம் பண்ணும்போது அங்கதான் முதலாக ஒரு பாஸ்டர் எனக்கு ப்ரேயர் பண்ணி என்னுடைய கட்டு உடைச்சும் போது எனக்கு நிறைய வாமிட் எடுக்க ஆரம்பிச்சேன். வாமிட் எடுக்கும்போது நிறைய நுரையா அந்த மருந்து, வயிற்றுல இருக்கக்கூடிய மருந்தெல்லாம் வந்துட்டே இருந்தது. அவங்களும் தொடர்ந்து ப்ரேயர் பண்றாங்க, அந்த மருந்து வந்துட்டே இருக்கு. அப்ப அவங்கதான் சொன்னாங்க, இது ஒரு நாள் 2 நாள் போடப்பட்ட மருந்து இல்ல, உங்களுடைய வாழ்க்கையில நிறைய வருஷம் உங்களுக்கு அந்த மருந்து போட்டு பாத்தீங்கன்னா உங்க உடம்பு ஃபுல்லா அந்த மருந்து செட் ஆயிருக்கு. அது உடனே சரியாகாது, கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும், தொடர்ந்து ஆலயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பாஸ்டர் கேரளா வருவாரு, சம்டைம்ஸ் திருப்பூருக்கு வருவாரு. திருப்பூர் டைம்லயே எனக்கு ஜெபம் பண்ணுவாங்க. எப்பெல்லாம் எனக்கு ப்ரேயர் பண்றாங்களோ அப்பெல்லாம் எனக்கு வாமிட் எடுத்துட்டே இருப்பேன். ஸோ அந்த மருந்து வந்துட்டே இருந்தது. ஸோ கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்ததுனால எனக்கு வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்கள் வந்துச்சு, சமாதானம் வந்துச்சு. ஸோ டெய்லி வந்து நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன், தொடர்ந்து ரெகுலரா ப்ரேயருக்கு வர ஆரம்பிச்சேன். ஒரு வருஷம் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்திருப்பேன். அப்போ ஆலயத்துக்கு வரும் பொழுது நான் என்னை வந்து ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்துறவங்களுக்கு திடீர்னு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம வந்துச்சு. நெஞ்சில வந்து அவங்களுக்கு ஒரு பெயின், ஹார்ட்ல வந்து பிரச்சனை ஆகி அவங்க போய் ஒரு இடத்துல வந்து செக்அப் பண்ணும்பொழுது அதுல வந்து ஒரு சின்ன ஓட்டை விழுந்திருக்கு, சீக்கிரமே நீங்க இறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் வந்து பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, என்னை வந்து என் லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவங்க, இவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு வந்து இதை நீங்க சரி பண்ணணும், அந்த பிரச்சனை இல்லை, அந்த நெஞ்சு வலியில இருந்து அவங்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை தாங்க, அப்படி நீங்க அந்த விடுதலை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் ஞானஸ்தானம் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன். கரெக்டா ஒரு 2 மாசத்திலே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த நெஞ்சு வலியில இருந்து கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாம நார்மலாக மாற ஆரம்பிச்சாங்க. ஸோ அதை நான் செஞ்ச பொருத்தனையின்படி நான் ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்து 2018 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அப்ப பெரிய போராட்டம், குடும்பத்துல யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு நைட்டு கூட பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல பெரிய சண்டை. நான் ஒரே ஒரு செட்டு ட்ரெஸ் மட்டும் எடுத்து பேக்ல வச்சுட்டு நைட்டு வந்து சர்ச்சில் படுத்து தூங்கியாச்சு. அப்போ காலையில எந்திரிச்சு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் 2-3 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க எல்லாம் ஃபேமிலியோட வந்திருந்தாங்க, அவங்க பேரண்ட்ஸ், அந்த மாதிரி குழந்தைங்க 2 பேருக்கு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அவங்க
அப்படிலாம் வந்தாங்க. பட் நான் தனிமையா தான் போனேன். நான் மட்டும் தனியா போனேன். நான் தனியா போறேன் அப்படின்னாலும் அன்னைக்கு காலையில நான் ஒரு 5:30 மணி இருக்கும் எந்திரிச்சு குளிச்சுட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணலாம்னு சொல்லிட்டு வேதத்தை எடுத்து நான் வாசிக்கும் பொழுது அப்பதான் கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். உன்னுடைய தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை கொடுத்தாரு. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. அத்தனை பேர் வந்து அவங்கள சொந்தக்காரங்களோட போய் ஞானஸ்தானம் எடுக்கும்போது நான் மட்டும் தனிமையா போறேனே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. பட் இருந்தாலும் அந்த இடத்துல போய் ஞானஸ்தானம் எடுத்து வெளில வரும் பொழுது அந்த கர்த்தருடைய அந்த பிரசன்னத்தை நான் வந்து உணர்ந்தேன். ஸோ கரெக்டா அந்த 2018 இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் வந்து ஆமா 2018 19 2 வருஷம் வந்து இந்த மாதிரி உங்களை போல ஒரு விசுவாசியா சபையில வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை வந்து கேட்டுட்டு இருந்தேன். 2020 லாக்டவுன் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. லாக்டவுன்ல அந்த கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் நம்ம இங்க வந்து ஒரு தனிமையா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த டைமிங்ல எல்லாம் வந்து கர்த்தருடைய வேதத்தை அதிகமாக படிக்கிறது, தியானிக்கிறது, அதிகமாக வசனத்தை வந்து தியானிக்கிறது, கர்த்தரை அதிகமாக ஜெபிக்கிறது, அந்த மாதிரியான நிறைய காரியங்கள்ல வந்து கர்த்தரோடு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த சூழல்ல தான் வந்து எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா அந்த பாரம்பரியமான கட்டுகள், குடும்பத்துல இருந்த சாபங்கள், என்னுடைய தம்பிங்க 2 பேரு, தங்கச்சி ஒருத்தவங்க, நாங்க 4 பேரு, எல்லாமே அம்மா அப்பா இருக்காங்க, எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. இதுல எத்தனை பேர் 2 பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப், 2 பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க. எல்லாருமே நல்ல வருமானம், சம்பாதிக்கக்கூடிய வருமானம். ஆனா இருந்தாலும் குடும்பத்துல எந்த விதமான ஆசீர்வாதமே கிடையாது. இதே மாதிரி ஒரு ஓட்டு வீடு தான் இருக்கும். ஓட்டு வீட்டுல ஒரு 4 ரூம் இருக்கும். பசங்க 3 பேருக்கும் ஆளுக்கு ஒரு ரூம், அம்மா அப்பாவுக்கு ஒரு ரூம். இது மாதிரி ஒரு சின்ன வீட்டுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா எல்லாருமே சம்பாதிக்கிறோம். ஆனா எதுவுமே வருமானம் வந்து தங்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழல். தம்பிங்க 2 பேருமே கல்யாணம் ஆகி 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு. 2 பேருக்குமே குழந்தை இல்லை. ஸோ மிகப்பெரிய ஒரு சாபம். குடும்பத்துல எந்த விதமான ஆசீர்வாதங்களும் இல்லை. குடும்பத்துல பாத்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் பிரச்சனைகளே போயிட்டே இருந்தது. அப்ப இந்த 2020 லாக்டவுன்ல அவங்களுக்காக ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஃபோன் பண்ணி, நான் திருப்பூர்ல தான் இருந்தேன், அவங்க ஊர்ல இருந்தாங்க, கால் பண்ணி டெய்லி வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப ப்ரேயர் பண்ணும்போது கர்த்தர் அவங்க 2 பேருடைய கட்டுகளையுமே உடைத்து 2 பேருக்குமே ஒரே வருஷத்துல 2020 2 பேருக்குமே குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்களே. 2020 2 பேருக்குமே குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து அந்த லாக்டவுன் டைம்ல 2 பேருமே புதுசா வீடு கட்டுவாங்க. கிட்டத்தட்ட 20-25 லட்சம் ரூபாய் போட்டு 2 பேருமே பெரிய ஒரு வீடு வந்து ஆளுக்கு ஒரு வீடு வந்து பக்கத்துல வந்து கட்டுறதுக்கு அந்த வேலையை 2020 ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வீடு கட்டி 2 பேருமே குழந்தை பாக்கியத்தோட ரொம்ப சமாதானமா சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு லைஃபை வந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் 2020 முடிஞ்சு கரெக்டா 21, 22, 20 இந்த 2 வருஷம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு வந்து சண்டே கிளாஸ் எடுப்பதற்கு கர்த்தர் உதவி செஞ்சார். அப்பதான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு சும்மா ஒரு பாட்டு கிளாஸ் மாதிரி தான் ஆரம்பிச்சோம். அந்த குழந்தைங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்து இந்த காணிக்கை டைம்ல காணிக்கை பாட்டு பாடுறதுக்கு மாதிரி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம். பட் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து வேதத்தை வந்து தியானிச்சு அந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளைகளை வந்து அந்த கர்த்தருக்கு நேராக வழிநடத்துவதற்கான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். 2 வருஷம் வந்து ஒரு ஊழியத்தை வந்து ஒரு சண்டே கிளாஸ் ஊழியத்தை கர்த்தர் வந்து எடுத்து பயன்படுத்தினார். கரெக்டா 2023 ஊழியக்காரனாக அபிஷேகம் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் மூலியமாக எனக்கு ஆவிக்குரிய தகப்பன் புதுக்கோட்டையில் இருக்காரு அவரு. ஸோ அவங்கள்ட்ட பேசிட்டே இருந்தாரு, என்னட்டையும் கர்த்தர் பேசிட்டே இருந்தாரு, என்னை ரட்சிப்புக்கு நேர வழி நடத்தினவற்றையும் பேசினாங்க. அது இல்லாம எனக்கு இன்னொரு பாஸ்டர் நெருங்கினவர் இருக்காரு, அவங்க மூலியமாகவும் கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். உங்களுக்கு வந்து அந்த ஊழிய அழைப்பு இருக்கு அப்படிங்கிறத பேச ஆரம்பிச்சார். ஸோ 2023 அவங்களே கூப்பிட்டு ஒரு அபிஷேகத்தை வந்து அபிஷேகம் பண்ணி நம்மளோட ஊழியக்காரன் ஒரு சுவிசேஷகராக அபிஷேகம் பண்ணாரு. கிட்டத்தட்ட 2023, 24, 25 கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலாக இந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் அநேக இடங்கள்ல பயன்படுத்தி கொண்டு வருகிறார். இன்னும் அவரு முதல்ல சொன்ன மாதிரி முழு நேர ஊழியமாக கர்த்தர் அழைக்கும் பட்சத்துல சீக்கிரமே கர்த்தருடைய ஊழியத்தை முழு நேரமாக எடுத்து செயல்படுத்த வேணும். அதற்காக இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும் என்பதுதான் இந்த வாஞ்சை. எதற்காக ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணிக்கங்க, உங்களுடைய பர்சனல் பிரேயர்ல நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்னும் நிறைய சொல்ல போனா கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்ல போனா நம்முடைய ஆயுசே பத்தாது. அல்லேலூயா. அவ்வளவு போராட்டங்களை வந்து நான் சந்திச்சிருக்கேன். 2018 இருந்து கிட்டத்தட்ட இப்ப 2025 ஒவ்வொரு நாளுமே போராட்டம் தான். நான் சொன்ன அந்த மாந்திரிக செய்வனை கட்டுகள் அப்படிங்கிறது கர்த்தர் அன்னைக்கு உடைச்சிட்டாரு. ஆனா அதுக்கப்புறமே பாத்தீங்க அப்படின்னா என்னையும் சரி
என்னை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தினவங்களுக்கும் எதிராக நிறைய மாந்திரியங்களை அவங்க வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க செஞ்சுட்டே இருந்தாங்க. அப்போ அவங்க செய்ய செய்ய அவங்க சும்மா சின்ன சின்ன மந்திரம் எல்லாம் கிடையாது. அவங்க செஞ்ச மந்திரம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அகோரி, தெரியும் உங்களுக்கு, அகோரிகள் தெரியும் இல்லையா? அகோரிகள், இதுல கேரளாவில் இருக்கக்கூடிய நம்பூதிரிகள். சோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மந்திரவாதிகளை கொண்டு எத்தனையோ மந்திரவாதங்களை செஞ்சாங்க. இத்தனை சொல்ல போனா எங்க அம்மாவுக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாம்பை வந்து ஏவலா அனுப்பிச்சு எங்க அம்மாவை கடிச்சு 2021 அவங்க வந்து ஜிஹெச்ல திருப்பூர்ல அட்மிட்டட். ஆனா 2021 லாக்டவுன்ல நான் என்னால ஊருக்கு போக முடியல. பட் இங்க இருந்தே ப்ரேயர் பண்ணி எங்க அம்மாவுக்கு வந்து கர்த்தர் சுகத்தை கொடுத்து விடுதலை ஆக்கினார். சோ அது மாதிரி எத்தனையோ மந்திரத்தை செஞ்சாங்க, இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது பர்டிகுலரா அந்த 2020 லாக்டவுன்ல எங்களுக்கு நான் அந்த 3 மாசம் பாத்தீங்கன்னா அந்த என்னை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்துறவங்களுக்கு நிறைய மந்திரவாதம் பண்ணி அவங்களுக்கு நிறைய போராட்டம் வந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்துல எல்லாருமே நாங்க உட்காந்து குடும்பமா உட்காந்து ஜெபம் பண்ணி அந்த கட்டுகள் எல்லாம் அதெல்லாம் உடைச்சு அவங்களுக்கு பெரிய பெரிய விடுதலை எல்லாம் கொடுத்திருக்காரு. ஸோ அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லை. பட் கர்த்தர் அவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, அவ்வளவு விடுதலை கொடுத்திருக்கிறாரு, அவளை பாதுகாப்பை கொடுத்திருக்கிறாரு. அவர் இல்லை அப்படின்னா இன்னைக்கு என்னுடைய ஜீவன் இல்லைன்னு தான் நான் சொல்லணும். அல்லேலூயா. அவரை நான் ஃபர்ஸ்ட் அறியாம இருந்ததுன்னா ஃபர்ஸ்டே நான் செத்து போயிருப்பேன். ஆனா அதுக்கு அப்புறமும் இன்னைக்கு எனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரவாதம், அவங்களோட மந்திரவாதிகள்கிட்ட நான் பேசியிருக்கேன். எத்தனையோ மந்திரங்களை செஞ்சிருக்காங்க. அவங்க செஞ்ச ஒரு சின்ன மந்திரவாதம் போதும் என்னுடைய மூளையை முடக்கி என்னை பைத்தியக்காரனா என்னை வந்து கட்டி போட்டு ஒரு நாய்க்கு சோறு போடுற மாதிரி சோறு போடுற அளவுக்கு எனக்கு மந்திரம் பண்ணியிருந்தாங்க. சோ அப்படி ஒரு சின்ன மந்திரம் போதும். அப்படி எத்தனையோ மந்திரங்கள் பண்ணி என்னை வந்து முடக்குவதற்கு அவங்க ட்ரை பண்ணாங்க. ஆனா கர்த்தர் இதுவரையிலும் இந்த நாள் வரை, இந்த நொடி வரையும் எல்லா தீங்குகளுக்கும் எல்லா பொல்லாப்புகளுக்கும் அவங்க செய்யற ஒவ்வொரு மந்திரத்தையும் முறியடித்து கர்த்தர் என்னை வந்து ஜீவனோடும் பாதுகாப்போடும் பலத்தோடும், என்ன மட்டும் இல்ல என் குடும்பம், என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அநேகர்களை வந்து சுகபத்திரமா பாதுகாத்து வருகிறார். அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆயிரம். என்னுடைய ஜீவன் போதாது அவர் செய்த நன்மைகளை சொல்லுவதற்கு. அவ்வளோ இடைஞ்சல்களை, அவ்வளோ போராட்டங்கள் மத்தியில, போராட்டம் வந்தது, வரலன்னு சொல்லல, என் வாழ்க்கையில அவ்வளவு போராட்டங்கள் வந்தது. கம்பெனில வந்து பிரச்சனை பண்ணாங்க, தெருவில் வந்து பிரச்சனை பண்ணாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியில கர்த்தர் கூடவே இருந்தார். ஹல்லேலூயா. எவ்வளோ போலீஸ் ஸ்டேஷன், எவ்வளோ கோர்ட்டு, எவ்வளோ விஷயங்கள் மத்தியில கர்த்தர் என் கூடவே இருந்தார். எல்லாத்துலயும் நான் அவன் கூட இருக்கிறேன், நான் கூடவே இருக்கிறேன். நான் போகும்போதெல்லாம் பேசுவாரு, நான் யோசுவாவோடு கூட இருந்தது போல நான் கூட இருப்பேன், நான் தேவ சமூகம், நான் உனக்கு முன்பாக சென்ற வழிகளை ஆயத்தப்படுத்துவேன் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் நான் வந்து ஒரு பிரச்சனையை நோக்கி நான் போகும் பொழுது நான் மலை மாதிரி நினைச்சிட்டு போவேன். ஆனா கர்த்தர் அந்த இடத்துல அதை பனி போல மாத்தி அந்த பிரச்சனை எல்லாத்திலேருந்து என்னை விடுதலையாக்கி இன்னைக்கு வந்து ஒரு சமாதானமா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் என்னை பலப்படுத்தி வருகிறார். அவர் செய்த நன்மைகளுக்காக இன்னைக்கும் நான் கர்த்தரை வந்து நன்றியோடு துதிக்கிறேன். இதுக்கு நான் பிரதிபலனா என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அவருடைய ஊழியம், அவர் கொடுத்த இந்த வேலையை வந்து நான் திறன்பட முடிவு பரியந்தம் அதை செய்து முடிக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய வாஞ்சை. முடிவு பரியந்தம் என்னுடைய ஜீவன் இருக்கிற வரையும் அவருக்காக வாழணும், அவரோடு இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில வாஞ்சியாக இருக்கிறது. கர்த்தர் அதை நிறைவேற்றி வராரு. அல்லேலூயா. அவருடைய ஜெபங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். வேத வசனத்துக்கு நேராக போகலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஹல்லேலூயா. இந்த எளிமையை குறித்து நமக்கு தெரியும். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா நல்ல பணக்காரர்கள், அவருடைய வாழ்க்கையில நிறைய வசதி படைத்தவர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் எப்படி அவங்க வந்து அவங்களோட பணம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா நல்ல நல்ல பெரிய பெரிய வீடுகள்லாம் கட்டியிருப்பாங்க, நல்ல வாகனம் வச்சிருப்பாங்க, சொந்தமா பிளைட் வச்சிருக்கவங்களா இருக்காங்க, அப்படித்தானே? ஹல்லேலூயா. அப்படி அவங்களுடைய தங்களுடைய இருக்கக்கூடிய அந்த செல்வ செழிப்பை வந்து ஈஸியா வந்து நம்ம ஃபைன் பண்ண முடியும். அவங்களை பார்த்தாலே என்ன பண்ண முடியும், அவங்க இப்படிப்பட்டவர்கள், செல்வ சீமாட்டிகள், செல்வ செழிப்பா இருக்கவங்க அப்படின்னு ஈஸியா தெரிஞ்சிடும். பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்ல நகைகள் போடுறது, நல்ல ஆடைகள், ஸோ எல்லாமே வந்து அவங்களை பார்த்தாலே ஈஸியா வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அவர்கள் மத்தியில இன்னைக்கு உலக மக்களே பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு ரொம்ப சிம்பிளா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ ஒரு சில கம்பெனிஸ்ல இங்க திருப்பூர்ல பெரிய பெரிய மிகப்பெரிய கம்பெனிஸ் ஓனர்லாம் எடுத்துட்டீங்கன்னா சிம்பிளா பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பாங்க, வேஷ்டி கட்டியிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நிறைய செல்வங்கள் இருக்கும், செழிப்புகள் இருக்கும், அது வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அது ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. அதுதான் எளிமைன்னு நம்ம சொல்றோம். அப்ப இது எப்படிப்பட்ட எளிமை அப்படின்னா வெளிப்படையாக தோன்றக்கூடிய எளிமை. நம்முடைய பார்க்கும்போது, நம்முடைய கண்களுக்கு நம்ம பார்க்கும் பொழுது அவங்க எளிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு வெளிப்படையாக தோன்றக்கூடிய எளிமை தான் அது நம்ம பார்க்கக்கூடிய எளிமை. ஆனால் வேதம் இங்க நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா
ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்ப ஆவியிலே நமக்கு என்ன வேண்டும் அப்படின்னா என்ன வேணும்னா எளிமை வேண்டும். அல்லேலூயா. ஆங்கில வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, புவர் இன் ஸ்பிரிட். என்னது புவர்? புவர்னா என்னது? ஏழ்மை, ஒண்ணுமே இல்லாதவங்க, அவங்களுக்கு பேர் தான் புவர் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவர்கள், ரொம்ப அன்றாட சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுறவங்க, அவங்களதான் வந்து புவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப புவர் இன் ஸ்பிரிட் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப புவரா, அதாவது ரொம்ப ஏழ்மையாக, ரொம்ப எளிமையாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம ஒரு மனுஷனை மூன்றா பிரிக்கிறோம். எப்படி? ஆவி, ஆத்மா, சரீரம். இது மூணு சேர்ந்துதான் ஒரு மனுஷன். அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆவிதான் நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய பண்பு, நாம எப்படிப்பட்டவர்கள், நம்முடைய கேரக்டர் என்ன அப்படிங்கறத நம்ம வெளிப்படுத்துகிறது. இங்க தம்பி, இங்க பாரு, ரெண்டு பேரும் ஏன் கீழே குனிஞ்சிட்டு இருக்கிறீங்க? பின்னாடி பாரு, எனக்கு நம்முடைய கேரக்டர் என்ன, நம்முடைய பண்பு என்ன, நம்முடைய குணம் என்ன அப்படிங்கிறது வெளிப்படுத்துகிறது எது அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி. அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆவிதான் நம்முடைய பண்பாக, நம்முடைய குணமாக நமக்கு வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அழகா வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னா, லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 51வது வசனத்திலிருந்து, லூக்கா 9ஆம் அதிகாரம் 51வது வசனத்திலிருந்து, பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்பாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியாருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அல்லேலூயா. அவங்க சமாரியா அப்படிங்கிற ஒரு சின்ன பட்டணத்துக்குள்ள உள்ள போறாங்க. இயேசுவும் அவருடைய சீசர்களும் உள்ள போகும் பொழுது, அப்ப அங்க உள்ள ஜனங்கள் எல்லாம் அவர்களை எதிர்க்கிறாங்க, உள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டுறாங்க. அப்ப தடுத்து நிப்பாட்டும் போது அவருடைய கூட இருந்த சீஷனாகிய யாக்கோபும் யோவானும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எலியா எப்படி வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அவர்களை அழித்து போட்டாரோ அதே போல எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுங்க. நாங்க என்ன பண்றோம்? வானத்திலிருந்து ஒரு அக்கினியை இறக்கி இந்த ஜனங்களை எல்லாம் நாங்க அழிச்சு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதிகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இயேசுவிடத்துல கேட்கிறாங்க. அப்போ இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமா என்ன சொல்றாரு? ஏன் அப்படின்னா எலியா பற்றி நமக்கு தெரியும். எலியா வந்து யாரு, எந்த காலத்து பரிசுத்தவான் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான். அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவரும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 400 பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி கொலை பண்றாரு. ஆமென், அல்லேலூயா. அப்ப அவர் வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறக்கி பட்சிக்கு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு காளைகளை எல்லாம் வந்து வெட்டி அந்த பலியை வந்து நம்ம நார்மலா வந்து பத்த வச்சு அதை வந்து பலி செலுத்தாம வானத்துல இருந்து அக்கினி இறக்கி அதை என்ன பண்றாரு? அந்த பலியை வந்து செலுத்துறாரு. அதை செலுத்தி முடிச்சோன்னா அங்க இருக்கக்கூடிய 400 பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி கொலை பண்றாரு. அப்ப அது போலதான் இந்த இங்க இவருடைய சீசர்கள், அந்த இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் கேட்கிறாங்க, எப்படி எலியா வந்து வானத்திலிருந்து அக்கினி இறக்கினாரோ அதே போல எங்களுக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுங்க, பலனை கொடுங்க. இங்க இருக்கு, இவன் பாருங்க, நம்ம அந்த ஊருக்குள்ள போறோம். யாரு? நாம இயேசு கிறிஸ்துவோட சீசர்கள். நம்ம எல்லாம் யாரு? நம்ம எப்படிப்பட்டவங்க? நீங்க யாரு? நீங்க யாரு? இயேசு யாரு? இப்போ தேவனுடைய குமாரன் இல்லையா? அவர் வந்து ஒரு கடவுள். அவர் கடவுள் வந்து இறங்கி வந்திருக்காரு. அப்ப அவரு கூட இருக்கக்கூடிய சீசர்கள் நம்ம எல்லாம் எப்பேற்பட்டவங்க? நாம போறோம், இந்த ஊருக்குள்ள இருக்கவங்க என்ன பண்றான்? நம்மள தடுத்து நிப்பாட்டுறாங்க, உள்ள வராதுன்னு சொல்றான். அப்ப இவங்களெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம அழிக்கணும், அவங்களெல்லாம் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எனக்கு வந்து வானத்துல இருந்து அக்கினி இறக்குறதுக்கு எனக்கு ஒரு பலன் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அல்லேலூயா. அப்போ அது இயேசு அவர் என்ன சொல்றாரு? அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டினார். அல்லேலூயா. அப்ப அவர்களுக்குள்ள இருந்த என்ன ஆவி? அப்ப உனக்குள்ள இருக்கிறது என்ன ஆவிப்பா? இப்ப ஒரு மனுஷனை பார்த்தவனா இன்னைக்கு வந்து அவனை கொலை பண்ணணும். அப்ப உன்னை எதிர்த்து நிக்கிறான், உன்னை வந்து வராதுன்னு சொல்றான், உனக்கு விரோதமா எழும்பி நிக்கிறான். ஆனாலும் அவனை அழிப்பதற்கு உன்னுடைய ஆவி எழும்புதுன்னா இன்ன ஆவி உடையவன் நீ அப்படின்னு அவனை வந்து என்ன பண்றாரு? கடிந்து கொள்கிறார், அதட்டுறாரு. அல்லேலூயா. அப்ப இயேசு தன்னுடைய சீசன் தான் அவன். அப்ப இயேசுவையும் தான் எதிர்த்திருக்கிறாங்க. அவர் வந்து தேவனுடைய குமாரன். அவரையும் தான் என்ன பண்றாங்க? உள்ள வராத அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா இயேசு ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறாரு, அநேக அற்புதங்களை செய்யறாரு, அடையாளத்தை செய்யறாரு. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் இயேசு உள்ள வரக்கூடாதுன்னு தடுத்து நிற்கும் பொழுது அவருக்கு என்னதான் கஷ்டம் இல்லையா? அவர் தன்னுடைய குமாரன், அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா அந்த இடத்துல இயேசு சொல்கிறார், இன்ன ஆவி உடையவர்கள். அல்லேலூயா.
அப்ப அந்த ஆவி என்பது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் நமக்கு எதிர்க்கக்கூடியவர்கள், நம்மை எதிர்க்கக்கூடியவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் சரி, நமக்கு விரோதமாய் தூஷணம் பண்ணாலும் சரி, நம்மை சுற்றி எத்தனையோ நமக்கு விரோதமான காரியங்களை செய்தாலும் அவர்களை அழிப்பதற்கு நம்முடைய ஆவி அல்ல, அவர்களை ரட்சிப்பதற்கே நமக்கு ஆவி. அல்லேலூயா, ஆமென். அப்போ அவர் இயேசு அழகா சொல்றாரு, நான் அதுக்கு அடுத்த வசனத்துல, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார். ஆமென். மனுஷகுமார் அந்த உலகத்துல எதுக்கு வந்தாரு? ரட்சிப்பதற்கு. மனுஷனுடைய ஜீவனை எடுப்பதற்கோ அல்லது அழிப்பதற்கோ இயேசு இந்த உலகத்திலே வரல. எதுக்கு வந்தாரு அப்படின்னா, இயேசு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவனை, அதாவது ஒரு ஆத்மாவை ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்தார். ஆமென், அல்லேலூயா. அப்ப இயேசுடைய பாத சுவடுகளிலே நடக்கக்கூடிய நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை அவர்கள் நம்ம திட்டுவதற்கோ அல்லது அவர்களை சபிப்பதற்கோ, அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவதற்கோ, அல்லது அவர்களை நிந்திப்பதற்கோ, அவர்களை அவமானப்படுத்துவதற்கோ, அல்லது அவர்களுக்கு விரோதமாய் நாம் எழும்புவதற்கோ நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய ஆவி எதற்காக அழைக்கப்பட்டது என்றால், அவர்களை மன்னிக்கும்படியாக, அவர்களை ரட்சிக்கும்படியாக, அவர்களுக்காக திறப்பில் நிற்கும்படியாக, அவர்கள் ஜனங்களுடைய ஆத்மாவுக்காக தேவனிடத்திலே மன்றாடக்கூடிய அந்த ஆவியை பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும், இருக்கு, நடந்துட்டு இருக்கு, அப்படித்தானே? அல்லேலூயா. ஒரு கணவனுக்கு விரோதமாய் எத்தனையோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில, எத்தனையோ பேர் நமக்கு விரோதமாய் எழும்பிட்டு இருக்காங்களா இல்லையா? எழும்பலனாதான் தவறு. நம்ம அப்படி எனக்கு விரோதமா யாருமே இல்லைங்க, எனக்கு விரோதிகளே கிடையாது, எனக்கு சத்துருவே கிடையாது அப்படின்னா நீங்க உண்மையான கிறிஸ்தவர்களே இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதாவது உண்மையான கிறிஸ்தவனுக்கு அடையாளமே போராட்டம் தான். சத்துரு எழும்பிக்கிட்டே இருப்பான், ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் கர்த்தர் சத்துருவை முறியடிச்சு கர்த்தர் உங்களை மேல கொண்டு போயிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 3:11. 1 ராஜாக்கள் 12:3. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம். இங்க பாத்தீங்க அப்படின்னா, சாலமோன் ராஜா அவருடைய காலத்துக்கு அப்புறம் அவருடைய பையன், அவருடைய மகன் யெரொபெயாம் ராஜாவாக அந்த அரியணையில அமர்றாரு. அப்போ அவர்கள் யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்தையும் யெரொபெயாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார், இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும், அப்பொழுது உம்மை நாங்கள் சேவிப்போம். அல்லேலூயா. இப்ப இவருடைய, அதாவது அவருடைய அப்பா காலத்துல, அதாவது சாலமோன் காலத்துல அவர்கள் கீழே இருந்த அந்த மக்கள்லாம், புது ராஜா வந்துட்டார், அவருடைய பையன் யெரொபெயாம் ராஜா வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் பண்றாங்க. என்ன கேக்குறாங்க அப்படின்னா, உங்களுடைய அப்பா காலத்துல எங்களுக்கு எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப சுமை சுமத்தினார், எங்கள் மேல நிறைய பாரம் சுமத்தினார். இப்ப நல்லா எடுத்துங்க, ஒரு புது அரசாங்கம் வருதுன்னா புதிய வரிகளை போடுவாங்க, புதிய சட்டத்திட்டங்களை கொண்டு வருவாங்க, நிறைய அடக்குமுறைகளை கொண்டு வருவாங்க. இப்ப நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், இல்ல ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், அந்த எப்பெல்லாம் ஒரு புதிய கவர்மெண்ட் வருதோ அவங்களுக்குன்னு ஒரு சில சட்டத்திட்டங்களை கொண்டு வருவாங்க. ஒண்ணுல ஒரு கம்பெனில ஒரு புது மேனேஜர் வந்தாலும் என்ன ஆகும், கம்ப்ளீட்டா ரூல்ஸ் எல்லாம் மாறும், ஒரு புதிய சட்டத்திட்டங்களை கொண்டு வருவாங்க. அதே போலதான் இந்த புது ராஜா வந்ததுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட ஒரு சின்ன விண்ணப்பம் பண்றாங்க. ஏன் உங்க ராஜா, அதாவது உங்க அப்பா காலத்துல நாங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் அப்படின்னா, எங்கள் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். நுகம்னா என்னது? சுமை. ஒரு மாட்டுக்கு மேல வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பிறகு நுகம். ஏறு ஓட்டிட்டு போது அந்த 2 மாட்டுக்கு கழுத்துல வைப்பாங்க இல்லையா, அதுக்கு பிறகு நுகம். அப்போ உங்க அப்பா காலத்துல எங்களுக்கு எப்படிப்பட்ட நுகம் வைக்கப்பட்டதுன்னா, பாரமான நுகம் வைக்கப்பட்டது. அப்ப அப்பவே அவங்களுடைய அந்த பாரத்தை அவங்களால என்ன பண்ண முடியல, சுமக்க முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ கடினமான வேலையும் அவர் எங்கள் மேல் வைத்து பாரமான நுகத்தையும் லகுவாக்கும். அப்போ ஒரு ரெக்வஸ்ட் வச்சுறாங்க, நீ உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலை, எங்களுக்கு நிறைய வேலை கொடுத்தாரு, அவர் சுமத்தின பாரமான நுகத்தையும் லகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்றாங்க, ஒரு விண்ணப்பம் பண்றாங்க. ஆனால் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர்களுக்கு முன்பாக இருந்த முதியோர்கள் இடத்துல போய் கேட்கிறாரு. ஏன்னா இவரு சின்ன பையனா ராஜா. அப்போ அவர் தன்னுடைய அப்பாவுடைய சமூகத்துல ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்த முதியோர்கள் இடத்துல கேட்கிறாரு, இந்த மாதிரி ஜனங்கள்லாம் கேட்கிறாங்க, அவருடைய பாரத்தை குறைக்கும்படியாக, இலகுவாக்கும்படியாக, அவருடைய வேலைகளை எல்லாம் கம்மி பண்றதுக்கு கேட்கிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாங்க, சரி ஓகே, அவங்க விண்ணப்பத்தை கேட்டு உங்களால எவ்வளவு முடியுமோ அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவர் சொன்ன அந்த ஆலோசனையை அவர் தள்ளிவிட்டு தன்னை போன்ற இளைஞர்கள் அங்க இருக்கிறாங்க, அவர்களிடத்துல ஒரு ஆலோசனை கேட்கிறாரு. அப்ப ஆலோசனை கேட்கும்போது அவர்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா,
என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாக இருக்கும். என்னுடைய சுண்டு விரல் என்னுடைய தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாக இருக்கும். இப்போது என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிகமாக பாரமாக்குவேன். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவாராம்? இன்னும் அதிகமாக நான் பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோட சொல்ல வேண்டும் அப்படின்னு இவங்க ஒரு புதுசா ஆலோசனை கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அப்போ உங்க அப்பா செஞ்ச அந்த அவரு கொடுத்த அந்த பாரத்தை விட நீ என்ன பண்ண, அதிகமாக அவளுக்கு பாரத்தை கொடு, உன்னுடைய தண்டனைகள் அதிகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கொடுக்குறாங்க. அப்போ அவனுடைய ஆவியிலே ஒரு சமாதானமான ஆவி இல்ல. அவனுடைய ஆவியில் என்ன இல்ல, ஒரு சமாதானம் இல்ல. அவனுடைய ஆவி இன்னும் எப்படிப்பட்டனா ஒரு அடுத்த ஜனங்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஆவியாக மாறுகிறது. அல்லேலூயா. தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஜனங்களை நிறைய பேரை பார்க்க முடியும். நம்ம மேனேஜர்ஸ், நமக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு ஆவி உடையவர்களாக, அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் உடையவர்களாக நம்ம பார்க்க முடியும். அப்ப ஆவியில எளிமைங்கிறது என்ன அப்படின்னா ஏழ்மை. ஒரு ஏழ்மையான ஒரு இடத்துல ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வீட்டுல இருக்காங்க, அவர்களை யார் வேணாலும் பார்க்கலாம், அப்படித்தானே? ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரனை போய் அவளை ஈஸியா சந்திக்க முடியுமா? இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவை போய் சீக்கிரம் சந்திக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஒரு ஏழ்மையாக இருக்கக்கூடிய, அதனாலதான் இயேசு எங்க பிறந்தாரு? ஏழ்மையான ஒரு மாட்டு தொழுவத்துல பிறந்தார். அத்தனை பேரும் பார்க்க முடியாது. நல்ல கரங்களை தட்டுங்களேன். இயேசு எங்க பிறந்தாரு? ஒரு ஏழ்மையான இடத்துல. ஏன் அப்படின்னா அத்தனை ஜனங்களும் என்னை வந்து பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக. அவர் ஒரு ராஜாவாக ஒரு அரண்மனையில் பிறந்திருந்தாருன்னா யாரும் என்ன பண்ண முடியும்? அவ்வளவு சீக்கிரம் அவரை போய் பார்க்க முடியாது. அப்ப எளிமை அப்படிங்கிறது என்ன, ஏழ்மைங்கிறது என்ன, அந்த ஆவியில எளிமை அப்படிங்கிறது என்னன்னா எல்லா ஜனங்களுடைய அவர் ஈஸியா அவரை பார்க்க முடியாது. அவர் அவருடைய குணமே எப்படி இருக்குன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக, மற்றவருடைய பாரத்தை குறைக்கக்கூடியதாக, மற்றவர்களுடைய அந்த வேதனை அறியக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இங்க அந்த இரவன் அப்படி இருக்காருன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கிறார். தன்னுடைய அப்பாவை விட அவர் அதிக பாரங்களை இந்த ஜனங்களுக்கு சுமத்துகிறவராக இருந்தார். அல்லேலூயா. ஆனால் இயேசு இந்த உலகத்தில் அப்படிப்பட்டவராக அல்ல. இந்த உலகத்தில் அத்தனை ஜனங்களுக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். அல்லேலூயா. அவருடைய பார்வையில இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்கள், அவர் பாருங்களேன், ஒரு 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 ஏழை விதவை தாய் ஒரு காணிக்கை போடுறாங்க. அந்த காணிக்கை அவருக்கு பெருசா தெரியுது. இன்னொருத்தனை காணிக்கை போடுறான். அவன் பாத்தீங்க அப்படின்னா நல்ல செல்வ சீமான், அவன் நிறைய காணிக்கை போடுறான். ஆனா அந்த ஏழை தாய் என்ன பண்ணா கொஞ்சமா தான் போடுறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, அந்த சீமான், செல்வ சீமானை விட இந்த ஏழை தாய் போட்ட அவர் கொடுத்த காணிக்கை பெருசு அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அன்னைக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாட்டுக்குரிய பணத்தை கொண்டு போட்டிருக்காங்க. அல்லேலூயா. அப்ப அவருடைய கண்களில எது பெரிதாக இருந்தது அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, ஏழ்மையில இருக்கிறாங்களோ, அவர் போய் தேடி போனதெல்லாம் யாருன்னு பாருங்களேன். ஒரு டாக்ஸ் கலெக்டர் பெரிய பாத்தீங்க அப்படின்னா அவன் நிறைய ஜனங்களை ஏமாத்தி அந்த டாக்ஸ் எல்லாம் வரி வசூல் பண்ணக்கூடியவன். அப்ப அவனை தேடி போற அவன் ஒரு பாவி, அப்படித்தானே? அவன் நீதிமானா இல்ல, ஒரு தவறு செய்யக்கூடியவன், ஒரு பாவம் செய்யக்கூடியவன். அவனை தேடிங்க போறாரு. அப்ப அந்த சகைவே இறங்கி வா, நீங்க என்ன பண்ணணும், உங்க வீட்டுல நான் தங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சுத்தி எல்லாம் பாக்குறான், யோசிக்கிறான், என்னடா அவன் ஒரு பாவி, அவன் தவறு செய்யறவன், ஒரு பாவம் செய்யறவன், அவன் வீட்டுல போய் தங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி உள்ளவங்க எல்லாம் பாக்குறாங்க. ஆனால் அப்ப அந்த இடத்துல சகையை சொல்றாரு, அவர் தன்னுடைய வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, இதுவரையிலும் நான் தவறாக அநியாயமாக வாங்கின அத்தனை பணத்தையும் எத்தனை திருப்பி கொடுக்குறாராம்? 4 திருப்பி கொடுக்கிறேனாரு. அல்லேலூயா. அது அந்த இயேசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எளிமையான அந்த ஆவினால மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆனா சுற்றி உள்ளவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, இவன் ஒரு பாவி, அவன் வீட்டுக்கு போறேன்னு சொல்றாரு அப்படின்னு சுற்றி உள்ளவங்க பார்க்கும் பொழுது இவர் இயேசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆவியானவர் சொல்றாரு, அவன் பாவியாக இருந்தாலும் அவரை ரட்சிப்பதற்காக உலகத்துல வந்தார். அல்லேலூயா. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறார். ஆமென். அப்ப அவருடைய ஆவி எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா இரக்கமுள்ள ஆவியாக இருந்தது, எளிமையான ஆவியாக இருந்தது, ஒரு எப்பேற்பட்ட ஒரு பாவியையும் மன்னிக்க கூடிய ஒரு ஆவியாக இருந்தது. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு வேசித்தனம் பண்ண ஒரு பெண்ணை பார்க்க போறது பாவியாக தெரிந்தது, ஆனால் இவருக்கு மட்டும்தான் ஒரு ஆத்மாவாக தெரிந்தது. அல்லேலூயா. அப்ப அவருடைய ஆவியில தோன்றினது இவர் இந்த பொண்ணை மன்னிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தது எப்படின்னா அவருக்குள்ள இருந்த இந்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு எளிமை நிறைந்தவர் தான் இயேசு. எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்லலாம். என்ன பாருங்க, அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக யோவான் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக தன்னுடைய சீசர்களுக்கு அவர் பந்தி
போஜனத்தை கொடுக்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலத்தி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அல்லேலூயா. பாருங்க, அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டதாம்? தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை தேவனிடத்தில் வந்ததையும், அவருக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இயேசுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. இயேசுவன் தேவன் தனக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டார். அவர் நினைச்சார்னா அவர் சொன்னா போதும். அவர் சொல்றாரு கிட்டத்தட்ட 72,000 தேவ தூதர்களை பிதா எனக்கு அனுப்புவதற்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்துல அவரை பிடிக்கும்படியா வர்றாங்க, அவரை இப்ப கைது செய்யும்படியா வர்றாங்க. அப்போ இயேசு அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் பின்னாடி உங்க அந்த இடத்துல யாரு இயேசு அப்படின்னு கேட்டுட்டு வர்றாங்க. அப்போ அந்த இடத்துல அது கூட வாசிக்கலாம் வசனம். யோவான் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, யோவான் 18:4. இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் 6வது வசனம் வாசிங்க. நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அவர் என்ன சொன்னாரு? நான் தான் சொன்னாரு. கைய கூட ஓங்கல. என்ன சொன்னாரு? அவர் நின்றுட்டு இருக்கிறாரு. இங்க யாரு இயேசு அப்படின்னு தேடி வர்றாங்க. பெரிய கூட்டத்தோட வர்றாங்க. அடி பெரிய பெரிய வால் பெரிய கட்டைகள்லாம் எடுத்துட்டு இயேசு பிடிக்கிறதுக்காக வர்றாங்க. இங்க யாரு இயேசுன்னு கேக்குறாரு. அப்போ இயேசு நின்றுட்டு இருந்தவர் திரும்பி என்ன சொல்றாரு? நான் தான் ஒரு வார்த்தை சொன்னாரு. அத்தனை பேர் எங்க போய் விழுறானா? பின்னிட்டு கீழே விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு வார்த்தைக்கு அவர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இயேசுக்கு இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல கூட ஒரு அற்புதத்தை செய்யறாரு. பேதுரு டக்குன்னு என்ன பண்றாரு? தன்னுடைய உரையில் இருந்த வாளை எடுத்து அவனுடைய வந்த சேவகருடைய காதை வெட்டுறாரு. அந்த காது கடைசியா என்ன பண்ணுது? கீழே விழுந்துருச்சு. அப்ப இயேசு என்ன பண்றாரு? போய் அந்த காதை எடுத்து மீண்டும் அந்த இடத்துல ஒட்ட வைக்கிறார். இயேசு செய்த கடைசி அற்புதம். அல்லேலூயா. தன்னை பிடிக்க வந்த அந்த போர் சேவகனை கூட கடைசியில தன்னால் முடியும் என்றால் அவனுடைய காதை சரி செய்வதற்கு, அதை காப்பாற்றுவதற்கு இயேசு போதுமானவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஆவி உடையவராக அவர் இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய ஆவி அப்படிப்பட்டதாக ரொம்ப எளிமையுள்ள ஆவியாக இருந்தது. எந்த மனுஷனும், இந்த உலகத்துல எந்த மனுஷனும் அவரை கண்டுபிடிச்சு அவரை தேடி வரக்கூடிய ஒரு எளிமையுள்ள ஆவியுடையவராக இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம முதல் வசனத்துல பார்த்தோம், அவர் தன்னுடைய குமாரன், தன்னுடைய பிதாவானவர் தனக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்த போதும் அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய 12 சீஷர்களையும் உட்கார வச்சுட்டு ஒரு சீலை, அப்படி சீலைன்னு என்ன அர்த்தம்னா ஒரு சின்ன துணி எடுத்து அறையில கட்டிக்கிட்டு, தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் கலட்டி வச்சுட்டு ஒரு சேலை, ஒரு சின்ன துணி எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு ஒவ்வொருத்தருடைய சீஷருடைய காலையும் அவர் கழுவினாராம். ஆமென். ஒரு தேவகுமாரன், கர்த்தருடைய மகனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு தாழ்மைன்னு பாருங்களேன். தேவனுக்கு முன்பாக அவர் தன்னை தாழ்த்தவில்லை, மனுஷனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார். ஆமென். மனுஷனுக்கு முன்பாக அவன் யாரு? தன்னுடைய சீஷர்கள், தனக்கு கீழே வேலை செய்யறவன், தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள், தன்னுடைய என்ன சொல்றது, தனக்கு கீழே வேலைக்காரன் வச்சுங்களேன், தன்னுடைய வேலைக்காரன், அவர்களை அத்தனை பேரை உட்கார வச்சு அவருடைய கால்களை கழுவுகிறார் இயேசு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட எளிமையுள்ள ஆவி நமக்கு வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆவி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நம்முடைய மனுஷர்கள் மற்றவர்களுக்கு முன்பாக பொதுவா பாத்தீங்க அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆவி அப்படிப்பட்ட ஒரு எளிமையுள்ள ஆவியாக மற்றவங்களுக்கு முன்பாக. இப்ப பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பெருமைகள் வந்துருது. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், சர்ச்சுக்குள்ள வந்துட்டோம், ஆனால் ரட்சிக்கப்பட்ட நம்ம கடைசி முடிவு பரிந்தும் போனாதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்படித்தானே? அல்லேலூயா. ஆனா இந்த போற வாழ்க்கையில இந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்மை நாம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, நமக்குள்ள அநேக டைம்ல நிறைய பெருமைகள் வந்துருது. நமக்குள்ள நான் நிறைய வசதி வாய்ப்பு படிச்சவன், நான் படிச்சவன், இல்ல ஜாதி பெருமை. ஒரு ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா 4 சர்ச் இருக்கும், வீதிக்கு ஒரு சர்ச், அந்த ஜாதிக்கு ஒரு சர்ச், இந்த ஜாதிக்கு ஒரு சர்ச். அப்படியா? அல்லேலூயா. ஒரு பாஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. எந்த டைம்ல அப்படின்னா, அந்த பொண்ணு பாக்குற டைம்ல, மாப்பிள்ளை பாக்குற டைம்ல ஒரு கண்டிஷன் போடுவாங்க. இந்த ஜாதியில, இந்த குளத்துல, இப்படிப்பட்டதான் எனக்கு மாப்பிள்ளை வேணும், பொண்ணு வேணும் அப்படின்னு. அல்லேலூயா.
இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட அத்தனை பேர் நாம எப்படி இருக்கிறோம்? சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்குள்ள வந்துட்டா யாருக்குமே எந்த விதமான ஒரு பாகுபாடு கிடையாது, எந்த விதமான வேறுபாடு கிடையாது. போன வாரம் வெள்ளிக்கிழமை எங்க சர்ச்சில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அதாவது ஆத்மா ஆதாய பயிற்சின்னு சொல்லிட்டு நடந்துச்சு. நைட்டு 7-8 மணிக்கு ஃபங்க்ஷன். அது முடிச்ச உடனே பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து உணவு முடிஞ்ச உடனே எங்க பாஸ்டர் வந்து எந்த பசங்க 2 பேர்ட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்காக உள்ள போய் சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப அந்த இடத்துல நிறைய லேடிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. எத்தனையோ லேடிஸ் எல்லாம் இருக்காங்க. லேடிஸ் எல்லாம் வெளியில சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபேமிலியோட இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 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 6-7 பேர் இருப்பாங்க. சின்ன பசங்க, வயசு வித்தியாசம் இல்லை, சின்ன பசங்க, மிடில் வயசானவங்க எல்லாருமே. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா வெளியில நல்ல கம்பெனி வச்சிருக்கிறவங்க, நல்ல பெரிய பெரிய வேலையில இருக்கிறவங்க, நல்ல வசதி வாய்ப்போட இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் சேர்ந்து எங்க சர்ச்சில் பாத்தீங்கன்னா ஒரு 400-500 பேர் உட்காரலாம். இந்த அளவுக்கு சர்ச். அந்த சர்ச்சை வந்து கம்ப்ளீட்டா சேர்லாம் எடுத்துட்டு ஃபுல்லா கூட்டி வெளியில தள்ளிட்டு சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வர்றோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு முன்பாக நாம் ஒண்ணுமே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு முன்பாக என்னுடைய பணமோ, என்னுடைய பதவியோ, என்னுடைய படிப்போ, அல்லது என்னுடைய அந்தஸ்தோ, என்னுடைய ஜாதி, பெருமை, குலம் எதுவுமே கிடையாது. கர்த்தருக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா அத்தனை பேரும் தேவனுக்கு முன்பாக சரிசமமானவர்கள். அல்லேலூயா. எதுக்குமே வந்து நம்ம வெட்கப்படக்கூடாது. இதெல்லாம் ஒரு ஊழியம். ஒரு பாய் போடுறது கூட ஒரு ஊழியம், ஒரு சர்ச்சை கூட்டுறது ஒரு ஊழியம், ஒரு பாத்ரூம் கழுவுறது ஒரு ஊழியம். அல்லேலூயா. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா தேவன் உங்களை வந்து மனுஷன் பாக்குறாரோ இல்லையா, பாஸ்டர் பாக்குறாரோ இல்லையா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க பாக்குறாங்களோ இல்லையா, ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருப்பார். எல்லா விஷயத்தையும். இது எதை குறிக்கிறது? யாரால் இப்படி செய்ய முடியும் அப்படின்னா, யாருடைய ஆவி எளிமையுள்ளதாக இருக்கிறதோ அவர்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அல்லேலூயா. இயேசு வந்து எல்லாரிடத்துலயும் போறாரு. ஒரு பாவியை அவர் தேடி போவதற்கு காரணம் எப்படின்னா அவருடைய ஆவி எளிமையுள்ளதாக இருக்கிறது. ஒரு லாசர் வந்து மரிச்சு வந்து பரலோகத்துக்கு போறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பரலோகத்துக்கு போறாரு. ஆனால் அவன் பக்கத்துல இருந்து அந்த ஐஸ்வர்யவான் எங்க போறாரு? நரகத்துக்கு போறாரு. அந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த அவன் வீட்டு வாசல்ல இருந்த அந்த அவன் ஒரு நோயினால பாதிக்கப்பட்டு அவன் வீட்டுக்கு முன்னாடியே படுத்திருக்கான். அவனை வந்து கவனிக்கல, அவனை வந்து பார்க்கல, அவனை விசாரிக்கல, அவனுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கல, அவன் நோய்க்கு வந்து ஒரு மருந்து கொடுக்கல. அதனால மட்டும்தான் அந்த ஐஸ்வர்யன் எங்க போனான்? பாதாளத்துக்கு போறான். அந்த பாதாளத்துக்கு அவனை அனுப்புனது எது அப்படின்னா அவனுக்குள்ள இருந்த ஐஸ்வர்யம். அப்ப ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய சொத்தை பெருத்து கர்த்தர் அந்த இடத்துல சொல்லல. நம்முடைய ஆவியிலே நான் எப்படிப்பட்டவனா இருக்குன்னா ஏழ்மை உள்ளவனாக இருக்கணும். அல்லேலூயா. அப்ப ஒருவேளை அவனுக்குள்ள அந்த இருதயம் இருக்குமே, ஆனால் அவனுடைய ஆவி அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையுள்ள இருதயமாக இருந்துச்சுன்னா அவன் கண்டிப்பா என்ன பண்ணிருப்பான்? அவனை போய் பார்த்திருப்பான். அவனுக்குள்ள இருந்த அந்த மேட்டிமை, அவனுக்குள்ள இருந்த ஆவியில இருந்த மேட்டிமை மட்டும்தான் அவனை என்ன பண்ண முடியுது? இவன் என்ன உதாசீனப்படுத்திட்டு அவன் யாரு? இப்ப அவனை மாதிரி எத்தனை வேலைக்காரங்க அவன் கீழே வேலை செஞ்சிருப்பாங்க அந்த ஐஸ்வர்யன் வீட்டுல. அப்ப அவனுக்குள்ள ஒரு என்ன தோன்றிருக்கும், இவனை எதுக்கு நான் போய் விசாரிக்கணும், இவனுக்கு ஏன் நான் போய் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மேட்டிமை அவன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவனை வந்து நரகத்துல தள்ளியது. அல்லேலூயா. அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருக்கணும். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் எங்க போய் சேருவாங்களாம்? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது, இந்த சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டது எதுக்காக அப்படின்னா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு. அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. நீங்கள் நானும் அழைக்கப்பட்டது என்ன? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு. அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அநேகர் பாருங்களேன், இன்னைக்கு ஒரு கணவன் வந்து மனைவியை வந்து கொடுமைப்படுத்துறது, ஒரு அதிகமா அவங்களை வந்து ப்ரெஷர் போடுறது, டென்ஷன் ஆக்குறது, அது ஒரு மனைவி கணவனை, இல்லது மருமகள் மாமியார் மருமகளை, இந்த மாதிரி அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு கடினமாக நடத்துவது. நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களை அன்போடு அரவணைக்கிறது இல்ல, அவங்கள வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்கள வந்து கடினமாக நடத்தக்கூடிய ஒரு மனப்பக்குவம். அப்ப அதை கர்த்தர் எதிர்பார்க்கல. கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒரு இலகுவான இருதயம். அல்லேலூயா. ஒரு எளிமையான ஆவி உங்களுக்குள்ள இருக்கக்கூடியது ஒரு ஏழ்மையான ஆவியாக இருக்கணும். உங்களுடைய ஐஸ்வர்யத்துல உங்களை ஏழ்மையாக கர்த்தருக்கு சொல்லல. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு வரும்போது இருக்கிறதுலே தேடி பிடிச்சு ஒரு பழைய புடவை எடுத்து கட்டிட்டு வருவாங்க. அப்படி கர்த்தர் சொல்லல. அல்லேலூயா. பழைய புடவை, ஒரு பழைய ட்ரெஸ் இருக்கிற அப்படி வந்து கர்த்தர் சொல்லல. நீ வந்து ஏழ்மையாக இரு,
நீ எதுவுமே இல்லாம வாழ்க்கையில வந்து எதுவுமே இல்லாம எந்த விதமான ஆசீர்வாதம் இல்லாம இருக்கு சொல்லல, உன்னுடைய ஆவியில ஏழ்மையாக இருக்கு சொல்லுகிறார். மற்றவர்களை பார்க்கும்போது ஈஸியா அவங்கள்ட்ட வந்து பேசணும். ஐயோ நம்மகிட்ட பேசுறதுக்கு யாரும் என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. ஐயோ இவர்த்தையா, அவங்கள்ட்ட போய் பேசினா கேள்வி கேட்பாங்க, ஏதாவது பதில் சொல்லலாம். அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா கூட உங்கள்கிட்ட வந்து பேசும்போது அவங்களுடைய இருதயத்துல என்ன கிடைக்கணும், ஒரு சமாதானம் கிடைக்கணும். ஐயோ உங்கள்கிட்ட பேசினா ஒரு 10 நிமிஷம் பேசினா எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு சமாதானம் கிடைக்கும், அவருக்கு ஒரு நல்ல ஒரு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவாங்க. அப்படிங்கிற ஒரு ஒரு மனப்பக்குவம் நம்ம சுற்றி இருக்க ஜனங்களுக்குள்ள வரணும். அப்பதான் நம்ம எப்படிப்பட்டவர்களா வாழ்றோம் அப்படின்னா, நம்முடைய ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக வாழ்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. எழுந்து நிக்கலாமா தேவ சமூகத்தில்?